வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம உளுந்தஞ்சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே பாரம்பரியமான, ஆரோக்கியமான, ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு உணவு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கருப்பு உளுந்து 1.25 டம்ளர், சம்பா புழுங்கலரிசி 1 டம்ளர். இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த புழுங்கலரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1/2 டீஸ்பூன், 3 முழு பூண்டு, சுக்கு 2 பீஸ், அரை மூடி துருவின தேங்காய். இப்போ நம்ம சுக்கோட தோலை எடுத்துட்டு நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி பூண்டோட தோலையும் எடுத்துட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் எடுத்து வச்சிருந்த சம்பா புழுங்கலரிசி, கருப்பு உளுந்து, வெந்தயம் இந்த மூணையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதில் 9 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதே மாதிரி 1 டம்ளர் கருப்பு உளுந்துக்கும் 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். கருப்பு உளுந்து, சம்பா புழுங்கலரிசி ரெண்டுமே வேக ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து வேக போட்டிருக்கோம். நீங்கள் சீக்கிரமாக வேகிற வேற புழுங்கலரிசியில் உளுந்தஞ்சோறு செய்கிறதா இருந்தால் கருப்பு உளுந்து பாதி வெந்ததுக்கு அப்புறமா அரிசி போட்டால் போதும். இப்போ இது கூட நாம் எடுத்து வச்சிருந்த பூண்டை போட்டுடலாம். அப்புறமா நம்ம தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் அடுப்பை கூட்டி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். உளுந்தஞ்சோறு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் 5 இருந்து 6 விசில் வர்ற மாதிரி வச்சிடலாம். சிலருக்கு குக்கரில் உளுந்தஞ்சோறு செஞ்சால் வாய்வு தொல்லை ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எல்லாமே நல்லா வெந்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பொடிச்சு வச்சிருந்த சுக்குத்தூளை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். சிலருக்கு சுக்கோட வாசனை ரொம்ப பிடிக்காது. அதனால் நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கடைசியாக நம்ம துருவி வச்சிருந்த தேங்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. உளுந்தஞ்சோறை மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, துவையல் கூடலாம் சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம உளுந்தஞ்சோறு சம்பா புழுங்கலரிசியில் செய்கிறதுனால இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரும். அதே நேரத்தில் சுவையும் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்களும் கண்டிப்பாக உளுந்தஞ்சோறு வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வாட்டர்ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.